தெற்க வாங்கின வீடு கொடுத்துட்டேன், அப்புறம் மேற்க ஒரு நிலம் வாங்கினேன், அதையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஏன் சார் கொடுத்தீங்கன்னா, எல்லாரும் சொன்னாங்க தெற்கையா வாங்குற ஐயய்ய அப்படின்னாங்க, மேற்கையா வாங்குற அப்படின்னா ஐயய்யன்னாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு வீட்டுக்கும் நிலத்துக்கும் பேர் இருக்குது. அதைத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். முதல்ல நிலம் அல்லது ஒரு கட்டடம், பழைய கட்டடம் வாங்கி நீங்கள் அதில் ஆல்ட்ரு பண்ணி குடியேற போகிறீங்க அப்படின்னா, தம்பி இங்கே நின்று பேசலாம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இது வடக்கு, நல்லா கவனிச்சுங்க. இது தெற்கு, தென்கிழக்கு. அப்போ இங்கே வீதி இல்லை, இங்கே வீதி இல்லை. மீண்டும் சொல்கிறேன், இங்கே வீதி இல்லை, இங்கே வீதி இல்லை. அப்போ எங்கே வீதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் இதுவும் காம்பவுண்டு சுற்றுச்சுவர். அப்போ இங்கே வீதி தொடங்குதுங்க. அதாவது தம்பி சொல்றாரு ஆக்னேயம்னு. ஒருத்தர் கேட்டார், அக்னி மூலைன்னா என்னங்க, இன்னொரு பேர் என்னங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி ஆக்னேயம்னா புரியாது போல இருக்கு. அப்ப இது ஆக்னேய பாகம். இந்த ஆக்னேய பாகத்தை வீடு வந்தாலும் சரி, அது கிழக்கும் மேற்கும் வந்தாலும் சரி, வீதி இப்படி வருதுங்க. இப்படி வந்து இப்படி வந்து அது இப்படி போகுது. இதுக்கு அக்னி பார்த்த பிளாட் அல்லது அக்னி பார்த்த மனை அல்லது கட்டடம். அப்போ இந்த நிலத்தை வாங்கவே கூடாது, நிலத்தை வாங்கக்கூடாது. அப்படி கலைபாபா வாங்கிட்டார்னா தப்பு, பரிகாரமே இல்லை. அப்படி பரிகாரம் கேட்டால் புலவர் சண்முகவேலுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாம். ஆக எந்திரங்களோ எதுவுமே வேலை செய்யாது. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை விட ஜாம்பவான் உலகத்தில் இருப்பாங்க. அவங்களே வாசுப்படி வீடு கட்டியிருந்தாலும், மறுபடியும் நல்லா சொல்கிறேன், அவங்களே வீடு கட்டியிருந்தாலும் இந்த ஆக்கினேய பிளாட்டு அல்லது ஆக்கினேய நிலம் அல்லது ஆக்கினேய மனை வாழ்க்கையில் போராட்டங்களும் மன அமைதியும் மனச்சிதைவும் உண்டு பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த மாதிரி பிளாட் வந்துச்சுன்னா முதல்ல அதை வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த கட்டம் புரியுதா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி போகுதுங்க ஒரு வீதி, நல்லா கவனிச்சுங்க. மேற்கு பகுதியில் ஒரு வீதி, அது அப்படியே திரும்பி வடமேற்க தொட்டு வடகிழக்கில் போகுது. என்னப்பா? வாய்வியம். வியம்னாலே இடம்னு அர்த்தங்க. வியத்தானாதிபதினு பாடல் வரும் ஜோதிடத்தில். வியம்னா 12ஆம் இடம்னு பொருள் சொல்லுவாங்க, வியம்னாலே இடம். அப்போ இது வாயு பாகம். அப்போ இதில் என்ன தான் நம்ம கலைபாபா போன்ற பெரியவங்க வந்து வீடு போட்டு கொடுத்தாலும் அவனுக்கு மைண்டு செட் ஆகாதுங்க. தேவையற்ற செலவுகள் வருது. நீங்கள் தயவுசெய்து பாருங்கள், அவசரப்பட்டோ ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு சொல்லலை, அந்த வீட்டில் ஆண்மகனாக இருந்தால் அவன் தண்ணியோ அல்லது தடமோ மாறி இருப்பான், அல்லது வாழ்க்கையில் பொறுப்புகள் இல்லாமல் இருப்பான், அல்லது எந்த கவலையும் இல்லாமல் இருப்பான். சம்பாதிக்கணுங்கிற எண்ணம்ல, நான் எதுக்கு சம்பாதிக்கணும்? 3 வீட்டு வாடகை வருது, ஒரு 50,000 ரூபா வருது, எங்கள் அம்மா பென்ஷன் வாங்குறாங்க, போயா எதுக்கு ஏன் சம்பாதிக்கணும்? இந்த மாதிரி ஒரு சிந்தனையை, நெகட்டிவான சிந்தனையை கொடுக்கறது வாயு பிளாட். நீங்கள் அப்போ வாழ்க்கையில் முதல்ல நம்ம 2 பிளாட் வாங்க, அப்புறம் திசைக்கு வர்றேன். முதல்ல இடம் வாங்கக்கூடாது. வடக்கா தெற்காங்கிறது அடுத்து. முதல்ல வடகிழக்கையும் தென்கிழக்கையும்
தென்மேற்கையும் இணைஞ்சு ஒரு வீதி போனால் நன்றாக கவனிங்க, அது அக்னி பிளாட். வாங்கவே கூடாது. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். சிலர் பார்த்தீங்கன்னா விடு 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 விடுன்னு விடுவா சார், குனிஞ்சா விடுவான், நிமிர்ந்தா விடுவான். அது சில லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட 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 கடன்னு இருக்குங்க. அதெல்லாம் இந்த வீட்டில் அந்த பெண்களையெல்லாம் போய் பார்க்குறோம்ல என்னங்க, அது புருஷங்கிட்ட தான் கோவிக்குதுன்னா எல்லாத்துக்கிட்டையும் கோவிக்குது. இதுக்காக சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டில் நாய் இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் நாய் இருந்தால் இங்கே கட்டுங்க, இந்த மூலையில் ரொம்ப குலைக்கும். ஒரு நல்ல பசுமாடு 1 லிட்டர் கொடுக்கறதுக்கு 10 லிட்டர் கொடுக்கறது இருக்குது, அதை கட்டுங்க. அந்த காம்பில் புண்ணு வரும் சார். இங்கே அந்த இடத்துல கரெக்டாக அக்னி மூலையில் ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க. கணவன் மனைவி கரு தங்கலை சார், மிகப்பெரிய ஜோடார். அப்புறம் அதை மாற்ற சொன்னேன், உடனே குழந்தை உண்டாயிருச்சு. ஏன் சொல்கிறோம்னா, அங்கே நெருப்பு எரிகிற இடம் நம்மளுடைய சிந்தனையை சீராக்காது அப்படின்னு சட்டம் சார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுபோல் வாவியம், அதாவது வடக்கு சம்பந்தப்பட்ட மேற்கும் வடகிழக்கு போய் இங்கிட்டு வந்திருந்தா அவங்க நிதானமே இருக்காதுங்க. புரியுதுங்களா? சரி, ஒரு சினிமா போகலான்னா சரிம்பாங்க, சாயந்தரம் வாங்கம்பாங்க, இல்லை வேறு எதுக்காக போகலாமாம்பாங்க. இப்படி மாற்றி பேசுகிறவர் எல்லாருமே இந்த வாயு பாகம் தாக்கப்பட்டவங்கள். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார். இப்போ இந்த 2 கருத்து உங்கள் மனதுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மேடையில் பேசுகிறது வேறு, கைதட்டலுக்காக நான் அரங்கத்தில் பேசுகிறது வேறு. இங்கே இந்த அரங்கம் ஒரு பயிற்சி அரங்கம். வாங்க, ஒரு பயிற்சி அரங்கம். அதனால தான் மெதுவாக சொல்கிறேன்.